வணக்கம் நண்பர்களே. அரசியல் அதிகாரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் ரமேஷ் பாபு. 7 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் நடத்தலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தமிழகத்துல பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ல யார் யாருடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல மிகவும் இழுபறியான நிலை இருக்கு. திமுக பக்கம் அது பெரிய பிரச்சனை இல்ல. அவங்க கூட்டணிக்குள்ள சீட்டு பங்கீடு, தொகுதிக்குள்ள என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன தொகுதிங்கிற விஷயத்துல மட்டும் தான் ஒரு சலசலப்பு திமுகல இருக்கு. மற்றபடி திமுகவுல எந்த விதமான நிலைப்பாட்டிலயும் குறைவான நிலையில அவங்க இல்ல. திமுக தெளிவான நிலையில போய்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா, அதிமுகலயும் ஒரு சலசலப்பு இருக்கு. இன்னும் தேர்தல் குறித்தான, கூட்டணி குறித்தான, நாடாளுமன்ற வியூகங்கள் குறித்தான விஷயங்கள்ல இன்னும் அதிமுக தெளிவான முடிவு எட்டப்படாத சூழல்ல அதிமுக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க தனித்து நிற்கிறாங்கிறதுனால அவங்க 40 தொகுதிக்கும் அவங்க வேட்பாளர் நிறுத்துகிற வேலையில அவங்க மும்முரமா தீவிரமான அரசியல் நிலைப்பாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்களை வகுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தெளிவாக போறாங்க. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்தான தெளிவான முடிவு, இறுதியான கூட்டணி பட்டியலை வெளியிடுவதற்கு பாஜக தயாரா இருக்கிறாங்க. இப்படி 4 முனை போட்டி தமிழகத்துல கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில தெளிவான ஒரு நிலை எட்டப்படாத ஒரு சூழலையும் ஒரு வியூகங்களை வகுத்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கிறாங்க. 4 முனை போட்டி தமிழகத்துல நிலவும். ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இப்படி 4 முனை போட்டி இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக வந்தாலும் வரலாம், வராவிட்டாலும் பரவாயில்லைங்கிற நிலைப்பாட்டில் பாஜக தெளிவா இருக்கிறாங்க. கூட்டணி லிஸ்ட்டும் பாஜகவில் தயார் பண்ணிட்டாங்கன்ற ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல மோடி அவர்கள் இந்த மாதம் இறுதியில வர இருக்கிறாங்க, தமிழகம் வர இருக்கிறாங்க. அது சென்னை வருவதாக இருந்த மோடி அவர்கள் இந்த இடத்தை மாற்றி திருப்பூர்ல நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க. பாத யாத்திரை நிறைவு பெறக்கூடிய நிகழ்ச்சியில மோடி அவர்கள் பங்கேற்பாரு. அந்த நிகழ்ச்சி திருப்பூர்ல நடத்தலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில கூட்டணி குறித்தான தலைவர்களை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மோடி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். பாஜகவில் கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டை தெளிவான முடிவு எட்டப்பட்ட நிலையில அவர்கள் கூட்டணி குறித்தான ஃபைனல் லிஸ்ட் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் விரைவில் வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில அதிமுக பாஜகவுடன் இணைவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில மாதங்களாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில் நடந்த நிகழ்ச்சியிலும் சரி, செய்தியாளர் மத்தியிலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நாங்கள் கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறதும் நான் ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை நான் உங்களோட கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க, சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிட்டே வராரு. இந்த நிலையில் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் அதிமுக ஒரு இழுபறியான நிலை தான். இன்னும் பேச்சுவார்த்தையிலே அவங்க தீவிரமாக இறங்கலை. இப்படி இருக்கும்போது நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்களை வகுக்கணும். ஒரு கூட்டணியில் யார் யார் இருக்கிறாங்கன்ற தெளிவான ஒரு முடிவு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வியூகங்கள் சரியாக இருக்கும். அவருக்கு போகிற பாதையிலையும் யார் யாரை சந்திக்கணும், யார் யார் நிர்வாகிகளை தேர்தலுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு குழுவெல்லாம் அவங்க அமைக்க முடியும். இந்த நிலைப்பாட்டில் அதிமுக ஒரு பின்னடைவில் இருக்கிறாங்களா, ஒரு இழுபறி நிலையில ஏன் அதிமுக இருக்கிறதுங்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது. இந்த நிலையில தேமுதிக, அதாவது தேமுதிகவுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அதாவது அதிமுகவில் தேமுதிக இடம் கிடைக்கும், அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க தேமுதிக. ஆனாலும் பாஜக அதிமுகவுக்கு அவர்கள் நிறைய சீட்டுகள், அதாவது தேமுதிக எதிர்பார்க்கிற பெருவாரியான சீட்டுகளை பாஜக கொடுக்க தயாராக இருக்கிறது. பாஜகவிற்கு மட்டும் தேமுதிகவுக்கு மட்டும் பாஜக அழைப்பு விடுக்கிறாங்க. மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அவர்களை அழைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் தேமுதிக இந்த நிலைப்பாட்டில் சரியான ஒரு முடிவை எட்டப்பட்டு அவர்கள் கூட்டணி யாருடன் வைக்கலாம் அப்படிங்கிற நிலையை சரியாக எடுத்தாங்கன்னா நிச்சயமாக தேமுதிக இந்த தேர்தலில் ஒரு மிகவும் கணிசமான ஒரு வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ளே அவங்க போவதற்கு தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் ஒரு உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேமுதிக கட்சியினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு தேமுதிகவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தொண்டர்களுடைய நிலைப்பாட்டெல்லாம் கருத்தில் கொண்டு
மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு உடனடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் அவங்க இறங்கி சுமூகமான முடிவை எட்டப்பட்டு அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடணும். உடனே அப்படி வெளியிட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த கட்சி தேமுதிக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பாஜகவில் தேமுதிகவுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும். பாஜகவும் அதுதான் விரும்புது. தேமுதிகவும் வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க கேட்குற சீட்டுகளை வழங்குங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தேமுதிக அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்க. இந்த நேரத்தை வந்து அவங்க சரியான வியூகங்களை வகுத்து தேமுதிக பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடும் மக்கள் மத்தியில் ஒரு கருத்தாக எழுகிறது. இந்த சூழலில் தேமுதிக இதை பயன்படுத்தி கொள்வார்களா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காலதாமதம் பண்ணாமல் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேட்கிற சீட்டை யார் கொடுக்குறாங்களோ அவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி யார் தலைமையேற்று நடத்துகிறார்களோ அவர்கள் தானே எங்களுக்கு அழைப்பு விடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வைக்கிறாங்க. பாஜகவிலிருந்து தேமுதிகவிற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கலாம்ங்கிற அறிவிப்பு கண்டிப்பாக இன்று மாலையோ அல்ல நாளையோ வந்து தேமுதிகவுக்கு பாஜகவிலிருந்து ஒரு அழைப்பு போகும். பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பாமக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, பாஜகவோட நிலைப்பாடு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. அதிமுக வந்து ஒரு 7 அல்லது 8 சீட்டுகள் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதிமுக வந்து இந்த நிலைப்பாட்டுக்குள்ள பாமகவுக்கு ஒரு வரைமுறை வைத்து 7 அல்லது 8 சீட்டு கொடுத்தாங்கன்னா பாமக வந்து அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டில் அதிமுக வந்து தெளிவாக இருக்கிறாங்களா, இல்லை குழப்பத்தில் இருக்கிறாங்களா, இல்லை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலாமா வேணாவா, இல்லை கடைசி நேரத்தில் தேமுதிகவும் பாமகவும் பாஜகக்குள்ள கூட்டணிக்குள்ள போயிடுமா அப்படிங்கிற நிலைப்பாட்டு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சரியான முடிவிலும் அந்த பேச்சுவார்த்தையிலும் ஆரம்பிக்கவில்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இருக்கும். இது கடுமையான போட்டியாக இந்த தேர்தல் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் சவாலான தேர்தல் தான் இது. ஏன்னா மத்தியில் வந்து 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டு ஆட்சி அமைக்க காத்து கொண்டிருக்கிற, அதாவது ஒரு எதிர்பார்ப்பில் மிகவும் தீவிரமான ஒரு நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பாஜக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திலும் பெருவாரியான சீட்டுகளை வெல்லணும் அப்படிங்கிற வியூகத்தில் தான் அண்ணாமலைக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அண்ணாமலை வந்து களத்தில் இறங்குறாரு. பாத யாத்திரை போயிட்டு மக்களை வந்து மக்களுடைய மனநிலை என்ன, யாருடன் கூட்டணிக்குள்ளே போகிறாங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், யார் இப்போ வரக்கூடிய தலைவர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை யார் பிடிப்பார்கள், அந்த அதிகாரத்துக்குள் வருகிற எந்த கட்சி வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவார்கள் அப்படின்றலாம் மக்கள் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு மாற்று கட்சி எதிர்பார்த்த காலகட்டம் வந்து விஜயகாந்த் இருந்த பீரியடில் ஒரு மாற்று அரசியல், மாற்று ஆட்சி வேண்டும், தமிழகத்தில் ஒரு மாற்று கட்சி வந்து தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு மக்கள் விரும்பினாங்க. அது அந்த விஜயகாந்த் இருந்த காலகட்டத்திலே அது வந்து மக்களுடைய ஆசை வந்து நிராசையாக போயிட்டுது. இனி வரும் காலங்களில் என தொடர்ந்து புது புது கட்சிகள் தமிழகத்தில் உருவாகிட்டே இருக்குது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இது கருத்தில் கொண்டு விரைவான ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாற்று சக்தி உருவாகணும் அப்படின்னா வரக்கூடிய விஜய் இல்லை அஜித்தோ இல்லை விஷாலோ இல்லை எந்த நடிகர்கள் வந்தாலும் இனி வரும் காலங்களில் தேர்தல் வியூகங்கள்லாம் ஒரு புது மாதிரியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, காலங்கள் மாற மாற அரசியல் சூழல்களும் மாறுது, மக்களின் மன நலன்களும் மன சிக்கல்களும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து தகுந்த நேரத்தில் உரிய நேரத்தில் அவர் தெளிவான முடிவு எடுக்கலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலும் காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மக்களின் கருத்தாக மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட்டும் சொல்லுது. இந்த நிலையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது மத்தியில் மீண்டும் வந்து மோடி அரசு வந்து மோடி வந்து பிரதமராக வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் என்று கருத்து கணிப்பும் சொல்லப்படுகிறது. அதனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா தெளிவாக சொல்லிட்டார். ஒரு ப்ரெஸ் மீட்டில் நேற்று வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா,
அதிமுக வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கடந்த 2-3 மாதங்களாக பாஜகவின் முக்கிய தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அவருடைய குரல் உயர்த்தி பேசுறாரு. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்குங்க, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வருமா அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சூசகமா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதே நேரத்தில் நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் பார்க்குறீங்க, பத்திரிகையாளர் எல்லாம் பார்க்குறீங்க. கடந்த காலங்களில் சில மாதங்களாக நான் எப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், யாரை விமர்சனம் பண்ணி பேசுகிறேன், என்னுடைய ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அப்போது அதிமுக பாஜக கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே இந்த நேரம் அப்படின்னு அவரும் சூசகமாக சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை 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 அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் பாஜக வந்து அவங்க ரூட்டை கரெக்டாக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு உண்டான ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்கங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த மாத இறுதியில் அவங்களோட கூட்டணி குறித்தான பட்டியல் வெளியிடுவார்கள் அப்படின்னு அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய தகவல் சொல்லப்படுது. சென்னையில் நடத்தலாம் என்ற நிகழ்ச்சி வந்து திருப்பூரில் நடத்துவதற்கு ஆயத்தமாக பணிகளை தீவிரமாக செய்கிறாங்க. திருப்பூருக்கு தான் மோடி அவர்கள் வராரு. அந்த கூட்டத்தில் தான் கூட்டணி குறித்தான தலைவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் அந்த மேடையில் தான் நடைபெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ஒரு விஷயம் வந்து இந்த செய்தியின் மூலியமாக ஒரு தெளிவான ஒரு முடிவு என்ன எட்டப்படுகிறதுனா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இந்த செய்தியின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேமுதிக வந்து பாஜகவுடன் தான் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிற நிலை வந்து ஒரு 95% ஒரு கருத்து கணிப்பாக வருது. பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்றும் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் அதிகாரம் யார் கையில்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.